வணக்கம் விஜிவி ரியலிஸ்ட்னு பேசிக்கொண்டிருப்பது கிரி. நம்ம பார்க்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, சென்னையில் அமர்ந்துள்ள மதுரவாயலில் ஒரு 3 இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். இது ஏன் இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க முழுக்க கார் பார்க்கிங் மட்டும் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் 2, 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிக் சைஸ் ஏரியா கார் பார்க்கிங் உங்களுக்கு. இதில் டோட்டல் லேண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3748 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா மொத்தம் எக்ஸ்டென்ட்டு. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா, 2954 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா, 1249 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் 3 பெட்ரூம், 4 பாத்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டடி ரூம், ஒரு பூஜா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் மேலே இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க தனித்தனி ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர் முழுக்க 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 ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் வித் லிஃப்ட், ஸ்டேர்கேஸ் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் 2 ஃபீட் வந்து சுற்றி வரத்துக்கு இடம் விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் இது. இதனுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்த் ஃபேஸிங் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். லிஃப்ட்டு வந்து அப் டு டெரஸ் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடை உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. 99% வந்து சேம் அஸ் டிட்டோவாக தான் 2 ஃப்ளோர்லேயும் அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்லைட்லி மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் கிச்சனில். மற்றபடி முழுக்க முழுக்க 3 ஃப்ளாட்டுமே ஒரே மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இது செகண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஃப்ளாட் உங்களுக்கு. எல்லா ஒர்க்கும் டன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ரெடி டு ஆக்குபை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்தளவு ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் மார்பிளுடைய ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு. மற்றபடி A to Z எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸ்டேர்கேஸ் முழுக்க முழுக்க கிரானைட் பதிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே மார்பிள் பதிச்சிருக்காங்க. ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், லைட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து நல்ல ரசனையோடு தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க வந்து டோர்ஸு, விண்டோஸு எல்லாமே டீக்வுட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நம்முடைய டோர் என்ட்ரன்ஸில் தான் லிஃப்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் இருக்காது உங்களுக்கு. உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டோரில். அதுவும் ஷூ ரேக்கு, மேலே வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோரில் இருக்க வீடு எப்படி இருக்கோ அப்படியே தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் அமைச்சிருக்காங்க. டோர்லேருந்து, விண்டோஸ்லேருந்து, அந்த இன்டீரியர்லேருந்து, ஃபால் சீலிங் ஒர்க்லேருந்து எல்லாமே சேம் டிட்டோவை தான் அமைச்சிருக்காங்க. ஹாலுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து 3748 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து 2954 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அதனால் பெருசாக லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி டிவி வீடியோ ஷோகேஸும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங்காக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், சிம்னி, ஹாபு, இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே பார்த்து நல்ல ஒரு கலர் சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விண்டோஸ் லார்ஜ் விண்டோ கொடுத்துருக்காங்க ஹால்லாம். இது பக்கத்துலேயே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டைனிங் ஹால் பக்கத்தில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலோட சைஸ் வந்து பிக் சைஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டர் உட்கார அளவுக்கு பிக் சைஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் சைஸில் கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மால் சைஸில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது காமனாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டடி ரூம், ஒரு பூஜா கொடுத்துருக்காங்க. இது கிச்சனோட சைஸ் வந்து பிக் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஒரு எல் ஷேப் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஹாபு, சிம்னி எல்லா திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்து ரசனையோட தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா பாத்திரம் கழுவுறதுக்கு மற்ற பர்பஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஏரியா தான் அது. இது கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்னியும் ஹாபும் வந்துடும். அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. ஆஸ் பர் வாஸ்து குபேரன் இருக்கக்கூடிய வாஸ்து பெட்ரூம் உங்களுக்கு. பெட்ரூமுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ், பெருசாக கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் வந்து முழுக்க முழுக்க ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்ஸ் எல்லாமே. அதில் சிட் அவுட் வந்து ஒரு ஸ்மால் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சேர் உட்கார்ற மாதிரி. அது இந்த பெட்ரூம் வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம் உங்களுக்கு. நல்லா ஸ்பேசஸாக இருக்கக்கூடிய பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வெட்டு ட்ரைன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாத்ரூமில். ஒவ்வொரு ரூம்லேயும் டிவியுடைய ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. பிக் சைஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் சைஸ் கிடையாதுங்க. ஒரு பிக் சைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஹால்லேருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே லெஃப்ட் சைடில் வந்து பூஜா அமைஞ்சிருக்கு. பூஜா வந்து ஸ்மால் சைஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு பிக் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க ஒர்க்கெல்லாம். உள்ளே வந்து ஒரு மேடை மாதிரி கொடுத்து, அது பேக் சைடில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்து, வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு புக்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த பிளேஸை ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். இது இந்த பெட்ரூம் சைஸும் வந்து ஸ்மால் சைஸ் கிடையாதுங்க. பிக் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3மே பிக் சைஸ் பெட்ரூம் தான் உங்களுக்கு. இதுக்கும் பெரிய லார்ஜ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் வந்து ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு உங்களுடைய மேட்ரிக்ஸ் பெட் வரக்கூடிய பிளேஸு. பேக் சைட் டிசைனிங் ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்து கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்ஸ் வந்து இந்த ரூமுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமே வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்து ட்ரை கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம் வந்திருக்கும். இந்த தேர்ட் பெட்ரூமும் ஸ்மால் சைஸ் தான் கிடையாதுங்க. இதுவும் பெரிய சைஸ் தான். இதுக்கும் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு சிட் அவுட் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சேர் போட்டு உட்கார மாதிரி. மற்றபடி ஆஸ் இட் இஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிவி ஷோகேஸு, ஒரு ஸ்மால் சைஸ் சிட் அவுட்டு, ஒரு பாத்ரூமு, வெட்டு ட்ரை தனித்தனி பிரித்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக அமேசிங்காக இருக்குது. இதனுடைய காஸ்ட் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2,75 lakhs கோட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும். நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம். ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. மதுரவாயில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஆர்காட் ரோடு வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நியர்பை மீனாட்சி டென்டல் காலேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய தொலைபேசி எனக்கு அழைக்கலாம். டெரஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டெரஸ், 3748 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ பெரிய டெரஸ் இருக்கிறதுனால இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் இந்த டெரஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.